போட்டித் தேர்வை எதிர்நோக்கி படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஆடியோக்கள் அனைத்தும் தொடர்ச்சியாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போன ஆடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அதற்கு நிறைய பேர் ரொம்ப சிறப்பாக பதிலளித்திருந்தீங்க. பதிலளித்த அனைவருக்கும் முதலாவது எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இப்பொழுது அதற்கான விடைகளை நாம் பார்க்க போகிறோம். பச்சை காந்தி என்று அழைக்கப்பட்ட ஜே.சி. குமரப்பா அவர்களை பச்சை காந்தி என்று அழைத்தது யார்? விடை பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர குஹா. பச்சை காந்தி என்று அழைக்கப்பட்ட ஜே.சி. குமரப்பா அவர்களை பச்சை காந்தி என்று அழைத்தது யார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அதற்கு சரியான பதில் ராமச்சந்திர குஹா. மிக சரியாக பதிலளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முயற்சித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு சரியோ தவறோ உங்களுடைய முயற்சி தான் முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணிட்டா அதை எளிமையாக நம்ம திருத்திக்கலாம். ஆனால் நம்ம அதே மாதிரி அந்த விஷயத்தை பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தப்பு நமக்கு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்றைக்கு நீங்கள் இந்த ஆடியோவை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொன்னீங்க. அதே போல் நிறைய நபர்கள் பார்க்காம விட்டுட்டு போயிருப்பீங்க. ஆனால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா அப்போ தான் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க, எப்படி படிக்கிறீங்க, இந்த படிப்பிற்காக எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்க அப்படின்றத உங்களால் உணர முடியும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு ஒரு சின்ன கதை மூலமாக சொல்லிவிட்டு நான் ஆடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். அதாவது காக்கை மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நினைக்கக்கூடாது. ஏன்னா காக்கை ஒரு கூட்டமாக பறக்கும். அது மாதிரி இந்த உலகத்தில் மனிதன் எல்லாம் கூட்டத்தோடு போகிறாங்கன்னு நம்ம போகக்கூடாது. கழுகை போல நம்முடைய வாழ்க்கையை நினைத்து வாழணும். ஏனென்று சொன்னால் இந்த கழுகானது வானத்தை நோக்கி மிக உயரமாக பறக்கக்கூடியது. அதுபோல தான் தன்னுடைய வாழ்க்கையை அப்படி நினைக்குமாம் இந்த கழுகு. அதை போல நீங்களும் இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ தேர்வு எழுதி தோல்வியை சந்திக்கிறீங்க. ஆனால் அதன் மூலமாக உங்களுடைய மனநிலை சோர்வுக்கு தள்ளப்படுது. அப்படி இல்லாமல் நீங்கள் கழுகை போல உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்து வாழுங்கள். நீங்களும் வானத்தில் பறக்க நினையுங்கள். எவ்வாறு இந்த கழுகு தன்னுடைய இலக்கை அடைவதற்காக மேலும் மேலும் வானத்தை நோக்கி பறக்கிறதோ அதை போல உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். உழைப்பு தான் ஒரு மனிதனை உயர்வுக்கு கொண்டு வரும். உங்களுடைய லட்சியமும் ஒரு நாள் வெல்லும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். என்றைக்குமே நீங்கள் எதிலும் சளைக்காமல் தொடர்ந்து நீங்கள் முயற்சித்தால் நிச்சயமான முறையில் உங்களால் அதற்கான முடிவையும் கிடைக்கும் என்பதையும் நாங்கள் தெரிவித்து கொண்டு இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புவியிலிருந்து சில வினாவிடைகளை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 1953. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 1953. அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்தியாவில் காணப்படும் மண் வகை? விடை 8. இந்தியாவில் காணப்படும் மண் வகை? விடை 8. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பழைய வண்டல் மண்ணின் பெயர் என்ன? விடை பாங்கர். இதெல்லாம் கவனமாக பார்த்துக்குங்க, அடிக்கடி கேட்டிருக்காங்க கொஸ்டினில். பழைய வண்டல் மண்ணின் பெயர் என்ன? விடை பாங்கர். அடுத்த வினாவை பார்க்கலாம். புதிய வண்டல் மண்ணின் பெயர் என்ன? விடை காதர். புதிய வண்டல் மண்ணின் பெயர் என்ன? விடை காதர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளின் வேகம் குறையும் பொழுது படிய வைப்பதால் உருவாகும் மண் எது? விடை வண்டல் மண். சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளின் வேகம் குறையும் பொழுது படிய வைப்பதால் உருவாகும் மண் எது? விடை வண்டல் மண். அடுத்த வினாவை பார்க்கலாம். கிழக்கு கடற்கரை பகுதியில் ஆற்று முகத்துவாரத்தில் அமைந்து காணப்படும் மண் எது? விடை வண்டல் மண். கிழக்கு கடற்கரை பகுதியில் ஆற்று முகத்துவாரத்தில் அமைந்து காணப்படும் மண் எது? விடை வண்டல் மண். அடுத்த வினாவை பார்க்கலாம்.
ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்து கொள்ளும் மண் எது? விடை கரிசல் மண். இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க, கவனமாக பார்த்துக்குங்க. ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்து கொள்ளும் மண் எது? விடை பார்த்தீங்கன்னா கரிசல் மண். அடுத்த வினாவை பார்க்கலாம். பருத்தி, திணை, புகையிலை போன்ற பயிர்கள் விளைவதற்கு ஏற்ற மண் எது? விடை கரிசல் மண். பருத்தி, திணை, புகையிலை போன்றவை விளைவதற்கு ஏற்ற மண் வகை எது? விடை பார்த்தீங்கன்னா கரிசல் மண். அடுத்த வினாவை பார்க்கலாம். பருத்தி மண் என்று அழைக்கப்படும் மண் எது? விடை கரிசல் மண். இந்த கொஷினும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. பருத்தி மண் என்று அழைக்கப்படும் மண் எது? விடை கரிசல் மண். அடுத்த வினாவை பார்க்கலாம். பாறைகள் சிதைவடைவதன் மூலம் உருவாகும் மண் எது? விடை செம்மண். பாறைகள் சிதைவடைவதன் மூலம் உருவாகும் மண் எது? விடை செம்மண். அடுத்த வினாவை பார்க்கலாம். இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படும் மண் எது? விடை செம்மண். இதுவும் கேட்டிருக்காங்க அடிக்கடி இந்த கொஷினும். இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படும் மண் எது? விடை பார்த்தீங்கன்னா செம்மண். அடுத்த வினாவை பார்க்கலாம். காபி, ரப்பர், முந்திரி, மரவள்ளிக்கிழங்கு ஆகியவை வளர்வதற்கு ஏற்ற மண் எது? விடை சரளை மண். காபி, ரப்பர், முந்திரி, மரவள்ளிக்கிழங்கு ஆகியவை வளர்வதற்கான ஏற்ற மண் வகை எது? விடை பார்த்தீங்கன்னா சரளை மண். அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்தியாவில் இரண்டாவது நீர்ப்பாசன முறை எது? விடை பார்த்தீங்கன்னா கால்வாய் நீர்ப்பாசனம். இந்தியாவில் இரண்டாவது நீர்ப்பாசன முறை எது? விடை கால்வாய் நீர்ப்பாசன முறை. அடுத்த வினாவை பார்க்கலாம். கால்வாய் பாசனம் எத்தனை வகைப்படும்? விடை 2 வகைப்படும். கால்வாய் பாசனம் எத்தனை வகைப்படும்? விடை பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 வெள்ளப்பெருக்கு, 2வது பார்த்தீங்கன்னா வற்றாத கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 60% வட இந்தியாவிலிருந்து இந்த கால்வாய் பாசனத்தை பெற முடியும். இது ஒரு கூடுதல் தகவல், பார்த்துக்கங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்தியாவில் மிக பழமையான பாசன முறை எது? விடை பார்த்தீங்கன்னா ஏரி. நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இந்தியாவில் மிக பழமையான பாசன முறை எது? விடை பார்த்தீங்கன்னா ஏரி பாசனம். அடுத்த வினாவை பார்க்கலாம். சொட்டு நீர் பாசனம் எந்த நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது? விடை இஸ்ரேல். சொட்டு நீர் பாசனம் எந்த நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது? விடை இஸ்ரேல். அடுத்த வினாவை பார்க்கலாம். சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் எத்தனை சதவீதம் நீரை சேமிக்கப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா 70%. நல்லா பாருங்கள். சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் எத்தனை சதவீதம் நீர் சேமிக்கப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா 70%. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம் எது? விடை பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி கிருஷி சஞ்சாயி யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம், அதாவது PMKY அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நல்லா கவனமாக அந்த கொஷினை மறுபடியும் பார்த்துக்குங்க. இந்த கொஷினும் சில நேரங்களில் கேட்டிருக்காங்க. குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம் எது? விடை பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி கிருஷி சஞ்சாயி யோஜனா திட்டம், அதாவது PMKY அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த வினாவை பார்க்கலாம். உலகில் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை எது? விடை பார்த்தீங்கன்னா
பக்ரானங்கள் அணை. இதுவுமே அடிக்கடி கேட்ட கொஷின். சரிங்களா. உலகில் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை எது? விடை பார்த்தீங்கன்னா பக்ரானங்கள் அணை. அடுத்த கொஷின் பார்க்கலாம். உலகில் மிக நீளமான அணை எது? விடை பார்த்தீங்கன்னா ஹிராகுட் அணை. இதுவுமே அடிக்கடி கேட்ட கொஷின். நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. உலகில் மிக நீளமான அணை எது? விடை ஹிராகுட் அணை. அடுத்த வினாவை பார்க்கலாம். பீகாரின் துயரம் எனப்படுவது? விடை பார்த்தீங்கன்னா கோசி. இதுவுமே அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். பீகாரின் துயரம் எனப்படுவது? விடை பார்த்தீங்கன்னா கோசி. அடுத்த வினாவை பார்க்கலாம். இடப்பெயர்வு வேளாண்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா வெட்டுதல் அல்லது எரித்தல் வேளாண்மை. நல்லா பாருங்க. இடப்பெயர்வு வேளாண்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா வெட்டுதல் அல்லது எரித்தல் வேளாண்மை. அடுத்த கொஷின் பார்க்க போகிறோம். அதாவது பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதற்கு நேராக அப்படியே ஆன்சர் சொல்லிடுறேன். சரிங்களா. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பயிர்கள் பேர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கிட்டு அந்தந்த எந்தெந்த மாநிலத்தில் அது பயிரிடப்படுதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதற்கு நேர விடையை சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஜூம். விடை பார்த்தீங்கன்னா அசாம். ஜூம் விடை பார்த்தீங்கன்னா அசாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொன்னம். விடை பார்த்தீங்கன்னா கேரளா. பொன்னம் விடை பார்த்தீங்கன்னா கேரளா. அடுத்து மூணாவது பொடு. விடை பார்த்தீங்கன்னா ஆந்திரா மற்றும் ஒடிசா. பொடு விடை பார்த்தீங்கன்னா ஆந்திரா மற்றும் ஒடிசா. நாலாவது பீவார் மரசன் பென்டா பீரா. விடை பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். நல்லா கவனமாக பாருங்கள். பீவார் மரசன் பென்டா பீரா. விடை மத்திய பிரதேசம். சரிங்களா. ஓகே. அடுத்த வினாவை பார்க்கலாம். ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்தி அதிகபட்ச விளைச்சலை பெறுவது? விடை பார்த்தீங்கன்னா தீவிர வேளாண்மை. நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்தி அதிகபட்ச விளைச்சலை பெறுவது? விடை பார்த்தீங்கன்னா தீவிர வேளாண்மை. அடுத்த வினாவை பார்க்கலாம். அதாவது இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பொருந்தாத மாதிரி கேட்பாங்க. அதாவது ஒரு 4 வகையான பயிர்களை கொடுத்துருப்பாங்க. இதில் பொருந்தாத பயிர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நல்லா பாருங்கள். அதாவது உணவு பயிர்லாம் எதுன்னு கேட்க போகிறாங்க. உணவு பயிர் அப்படின்னா என்னென்ன பயிரெலாம் உணவு பயிர்னு கேட்பாங்க. ஸோ இந்த கொஷினை கேட்கும்போது இதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நல்லா கவனமாக பார்த்துக்கங்க. விடை பார்த்திங்கன்னா நெல், கோதுமை, மக்காச்சோளம், திணைப்பயிர், பருப்பு வகை. நல்லா கவனமாக பாருங்கள். நெல், கோதுமை, மக்காச்சோளம், திணை பயிர் மற்றும் பருப்பு வகைகள் இதெல்லாமே உணவு பயிர்களை சார்ந்த பயிர்கள். ஓகேவா. அதே மாதிரி அடுத்த கொஷின் பார்க்கலாம். வாணிப பயிர்கள்லாம் எதுன்னு பார்க்க போகிறோம். இதுலேயும் அதே மாதிரி கொஷின் கேட்பாங்க. கீழ்கண்ட பயிர்களில் வாணிப பயிர்களில் பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எதெல்லாம் வாணிப பயிர்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா. விடை பார்க்கலாம். கரும்பு, புகையிலை, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள். நல்லா கவனமாக பாருங்கள். எதெல்லாம் வாணிப பயிர்னு பார்த்துக்குங்க. விடை கரும்பு, புகையிலை, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் வாணிப பயிர்கள். ஸோ பொருந்தாதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கவனமாக எழுத கற்றுக்கணும். இன்றைய காலத்தில் இப்படி தான் கொஷின் இருக்கும். சரிங்களா. அதனால் தரமாக படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக நம்ம ஆன்சர் அடிச்சிடலாம். ஓகே. அடுத்த ஒரு வினாவை பார்க்க போகிறோம். ஒரு பொறுத்துக பார்க்குறோம். சரிங்களா. இங்கிட்டு பருவம், அங்கிட்டு எந்த மாதத்துலேருந்து அது எந்த மாதம் வரைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அதற்கு நேராகவும் விடையை சொல்ல போகிறேன். காரி பருவம் விடை பார்த்தீங்கன்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை. காரி பருவம் விடை ஜூன் முதல் செப்டம்பர் வரை. ரெண்டாவது, ராபி பருவம் விடை அக்டோபர் முதல் மார்ச் வரை. ராபி பருவம் விடை அக்டோபர் முதல் மார்ச் வரை. மூன்றாவது, சயத் பருவம் ஏப்ரல் முதல் மே வரை. மூன்றாவது பார்த்தீங்கன்னா சயத் பருவம் ஏப்ரல் முதல் மே வரை. சரிங்களா? இந்த கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின். இந்த கொஷினுமே அடிக்கடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். சரியா? அடுத்த வினாவை பார்க்கலாம். தோட்டப்பயிர்கள் எவை? இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், இதுவும் பொருந்தாது கேட்பாங்க. இதுலேயும் கவனமாக பார்த்துக்குங்க, ரொம்ப ஈஸியாக. தேயிலை, காபி, ரப்பர், இது மூணுமே தோட்டப்பயிர்கள் தான். இதில் பொருந்தாததுன்னு சொல்லி மூணையும் கொடுத்துட்டு அதில் வேறு ஏதாவது ஒரு பயிர் கேட்டிருப்பாங்க. இதையும் கவனமாக பார்த்துக்குங்க. தோட்டப்பயிர்கள் எவை? விடை பார்த்தீங்கன்னா தேயிலை, காபி, ரப்பர், இதெல்லாம் தோட்டப்பயிர்களை சார்ந்த பயிர்கள். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். தோட்டக்கலை பயிர்கள், அது தோட்டப்பயிர்கள். இது பார்த்திங்கன்னா தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்னா எதுன்னு பார்க்க போகிறோம். காய்கறி, பழங்கள் மற்றும் மலர்கள். நல்லா பாருங்கள், காய்கறி, பழங்கள் மற்றும் மலர்கள் இது எல்லாமே தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். நெல் உற்பத்தியில் முதலிடம் பெற்ற நாடு எது? விடை பார்த்தீங்கன்னா சீனா. நெல் உற்பத்தியில் முதலிடம் பெற்ற நாடு எது? விடை சீனா. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். நெல் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன? விடை பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம். நெல் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன? விடை பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம். அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். நெல் ஒரு டேஸ் பயிராகும். விடை அயனமண்டல பயிராகும். நெல் ஒரு டேஸ் பயிராகும். விடை அயனமண்டல பயிராகும். அடுத்த வினாவை பார்க்கலாம். நெல் உற்பத்தியில் முதலிடம் பெறும் இந்திய மாநிலம் எது? விடை பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். நெல் உற்பத்தியில் முதலிடம் பெறும் இந்திய மாநிலம் எது? விடை பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். கோதுமை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? விடை உத்தரப்பிரதேசம். கோதுமை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? விடை உத்தரப்பிரதேசம். அடுத்த வினாவை பார்க்கலாம். ஆப்பிரிக்காவின் பூர்வீகமான பயிர் எது? விடை சோளம். ஆப்பிரிக்காவின் பூர்வீகமான பயிர் எது? விடை பார்த்தீங்கன்னா சோளம், கம்பு, இது ரெண்டும். சரிங்களா? அடுத்த வினா பார்க்கலாம். கம்பு உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் எது? விடை ராஜஸ்தான். கம்பு உற்பத்தியில் முதலிடம் பெறும் இந்திய மாநிலம் எது? விடை ராஜஸ்தான். ஓகே, அடுத்த வினாவை பார்க்கலாம். உலகில் அதிகமாக பருப்பு உற்பத்தி செய்யும் நாடு எது? விடை இந்தியா. உலகில் அதிகமாக பருப்பு உற்பத்தி செய்யும் நாடு எது? விடை இந்தியா. அடுத்த வினாவை பார்க்கலாம். கரும்பு உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன? விடை 2ஆம் இடம். கரும்பு உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன? விடை பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம். அடுத்த வினாவை பார்க்கலாம். சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் உள்ள நாடு எது? விடை கியூபா. சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? விடை கியூபா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சர்க்கரை உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன? விடை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம். சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் வகிக்கிறது? விடை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் வகிக்கிறது. அடுத்த வினா பார்க்கலாம். சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் எது? விடை உத்தரப்பிரதேசம்.
அதாவது அதை இன்னொரு கொஷின் சொல்லுவாங்க, இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனமாக பாருங்கள். சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் பெறும் இந்திய மாநிலம் எது? விடை பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். அதாவது அடுத்த கொஷின் பார்க்க போகிறோம், சரிங்களா? பருத்தி உற்பத்தியில் இந்தியாவினிடம் என்ன? விடை இரண்டாம் இடம். பருத்தி உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன? விடை இரண்டாம் இடம். அடுத்த கொஷின் பார்க்க போகிறோம். உலகில் பருத்தி உற்பத்தியில் முதலிடம் பெறும் நாடு எது? விடை சீனா. உலகில் பருத்தி உற்பத்தியில் முதலிடம் பெறும் நாடு எது? விடை சீனா. அடுத்த வினாவை பார்க்கலாம். பருத்தி உற்பத்தியில் எத்தனை சதவீதம் பங்களிப்பு அளிக்கிறது? விடை பார்த்தீங்கன்னா 79%. பருத்தி உற்பத்தியில் எத்தனை சதவீதம் பங்களிப்பு அளிக்கிறது? விடை பார்த்தீங்கன்னா 79%. ஓகேவா? ஃபைனல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? விடை வங்காளதேசம். சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? விடை பார்த்தீங்கன்னா வங்காளதேசம். ஸோ இந்த ஆடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். இந்த ஆடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோடு மறக்காமல் நம்முடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா ஆடியோக்களுமே தொடர்ச்சியாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு உங்களுக்காக ஒரு கேள்வி காத்திருக்கிறது. அதற்கு தெரிந்தால் மறக்காமல் உங்களுடைய பதிலை சொல்லுங்கள். இப்பொழுது அதற்கான கேள்விகள் பகிரப்படும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தங்க இலை என்று அழைக்கப்படுவது எது? விடை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அடுத்த ஆடியோவில் இதற்கான விடைகளும் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்க இலை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு தெரிந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். முயற்சியை உங்களுடைய வாழ்க்கைக்கு பயிற்சியாய் மாற்றும்போது நிச்சயமான முறையில் நீங்களும் எதிலும் வெல்லலாம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி.